ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 26 ஜூலை. என்னோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9160 ரூபா. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே இருக்குது. ஃப்ரைடே விட 50 ரூபா கம்மியாக இருக்குது. சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 126 ரூபாயில் இருக்குது. ஃப்ரைடேவை விட 2 ரூபா கம்மியாக இருக்குது 1 கிராமுக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்கம் வாங்குறது இல்லை வெள்ளி வாங்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு ஒரு 5 to 6 இயர்ஸாக நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் எவ்ரி ஆடிப்பெருக்குக்கும் நான் வந்துட்டு தங்கம் வாங்கிடுவேன். ஸோ இந்த ஆடிப்பெருக்குக்கும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட கோல்ட் ரேட் படி நம்ம வந்துட்டு ஒரு 1/2 கிராம் காயின் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 கிராம் வந்துட்டு 9160 ரூபா அப்படின்னா 500 மில்லிகிராமுக்கு, அதாவது 1/2 கிராமுக்கு 4580 ரூபா வருது. ஜிஆர்டியில் வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் போடுவாங்க 500 மில்லிகிராம் வரைக்கும். ஸோ அப்போது 75 ருபீஸ் வந்துட்டு நம்ம மேக்கிங் சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 4655 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் 140 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 4795 ரூபா வருது. நான் வந்துட்டு 4790 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போது ஆடிப்பெருக்குக்கு இன்னும் 7 நாள் இருக்குது. ஸோ அப்போது 7 டேஸ்க்கு அப்புறம் கோல்ட் ரேட் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக 9200 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 500 மில்லிகிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். 500 மில்லிகிராமுக்கான அமௌண்ட் வந்துட்டு 4600 ரூபா வருது. அது கூட 75 ருபீஸ் நம்ம மேக்கிங் சார்ஜஸ் சேர்த்தோம் அப்படின்னா 4675 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் 140 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 4815 ரூபா வருது. நான் வந்துட்டு இங்கே 4820 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இன்னையிலேருந்து இன்னும் 7 டேஸ் தான் இருக்குது. கரெக்டாக 3ஆம் தேதி வந்துட்டு நமக்கு ஆடிப்பெருக்கு வருது இல்லையா? ஸோ இன்னையிலேருந்து கரெக்டாக 7 டேஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது 500 மில்லிகிராம் வந்துட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 4820 ரூபா வரும். ஸோ நமக்கான டேஸ் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாள் தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 690 ரூபா சேர்த்து வச்சிங்க அப்படின்னா 7 நாளைக்குள்ளே 4820 ரூபா ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிடலாம். 500 மில்லிகிராமில் வந்து கோல்டு காயின் வாங்கிடலாம். இல்லை நான் கோல்டு வாங்கலை, சில்வர் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு, இந்த 4820 ரூபாய்க்கு 35லேருந்து 37 கிராம் வரைக்கும் நம்மளால் சில்வர் காயின்ஸ் வந்துட்டு ஈஸியாக வாங்க முடியும். சில்வர் காயின்ஸ் வாங்குறது, சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். 999 அப்படிங்கிற பியூரிட்டி இருக்கிற சில்வர் காயின்ஸ் தான் நம்ம வாங்கணும். இப்போ 500 மில்லிகிராம் வாங்க முடியாது, என்னால் ஒரு நாளைக்கு 690 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பாதி 1/4 கிராம் வாங்கலாம். 1/4 கிராம் வாங்குறதுக்கு, அதாவது 250 மில்லிகிராம் வாங்குறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 2410 ரூபா தேவைப்படும். நமக்கு இருக்கிற நாள் வந்துட்டு 7 டேஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒரு நாளைக்கு 345 ரூபா அப்படின்னு சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 7 நாளையில் 2410 ரூபா ஈஸியாக உங்களால் சேவிங்ஸ் பண்ணிட முடியும். இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் 1/4 கிராம் காயின் வாங்கிடலாம், அதாவது கோல்டு காயின் வாங்கிடலாம். இல்லை நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 19லேருந்து 20 கிராம் வரைக்கும் உங்களால் சில்வர் காயின் வந்துட்டு வாங்க முடியும். இல்லை சிஸ்டர், என்னால் 100 மில்லிகிராம் காயின் தான் வாங்க முடியும், என்னால் இவ்வளோ அமௌண்ட்டில் சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1025 ரூபா சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 100 மில்லிகிராம் காயின் வந்துட்டு ஈஸியாக வாங்கிடலாம். ஒரு நாளைக்கு 146 ரூபா அப்படின்னு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா 7 நாளையில் 1025 ரூபா உங்களால் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும். இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 8லேருந்து 9 கிராம் வரைக்கும் உங்களால் சில்வர் காயின் வந்துட்டு வாங்க முடியும். ஸோ 146 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாராலையும் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும்.
ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒன்று நம்ம வாங்கணும். அது வந்துட்டு 100 மில்லிகிராமாக கூட இருக்கலாம், இல்லை 1 கிராமாக கூட இருக்கலாம். அது நம்மளோட கன்வீனியன்ட்டை பொறுத்தது, நம்மளோட வசதியை பொறுத்து நம்ம வாங்கலாம். ஸோ நான் வந்துட்டு இங்கே 100 மில்லிகிராம் வாங்குறது எல்லாராலையும் வாங்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த கால்குலேஷன் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து இந்த ஆடிப்பெருக்குக்கு 1/2 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் என்னால் ஒரு நாளைக்கு ரூ. 695 சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் ஆடிப்பெருக்கிலேருந்து நான் வந்து உண்டியலில் காசு வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ₹5, ₹10, ₹2 இப்படி தனித்தனியாக நான் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் இதை வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எந்தளவுக்கு அமௌண்ட் எனக்கு சேர்ந்துருக்கு, மீதி நான் வந்து எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஆடிப்பெருக்குக்கு என்னோடய டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம் காயின் வாங்குறது தான். ஸோ நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க? 500 வாங்க போகிறீங்களா, இல்லை 250 மில்லிகிராம் வாங்க போகிறீங்களா, இல்லை 100 மில்லிகிராம் வாங்க போகிறீங்களா, இல்லை சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.